நல்லா இருந்தது ப்ரோ. ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸாக வந்து பாருங்க. எனக்கு வந்து காமெடி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்தது. படம் நல்லா தான் இருந்தது. நல்லா டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், நல்லா ஒர்க்காக இருந்தது. நல்லா என்டர்டெய்னிங்காக கொடுத்தனால எல்லாருமே வந்து பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, வேறு லெவலு. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையாக சொல்ல போனோன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த பிஜிஎம் A to Z பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. பத்தாததுக்கு அவங்களோட இது ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸு, ஆக்டிங் அச்சிக்க முடியாது, பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் காமெடியாக போச்சு, அப்புறம் அப்படியே எமோஷனு, ஃபீலிங்ஸு, ஃபேமிலி அப்படியே பயங்கரமாக எண்ட் பண்ணாங்க ப்ரோ மூவியை. டபுள் ஆக்குபென்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் உடம்புலையும் இருக்கிற சயின்ஸ் இதை தான். இது வந்து ஒரு ஆண்மைக்குள்ள பெண்மை, பெண்மைக்குள்ள ஒரு ஆண்மைன்ற கான்செப்ட் தான். இது வந்து காட்ஸ் கிரியேஷன் சொல்லிட்டு நீங்கள் போனோன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை இது வந்து சயின்ஸ் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதில் இப்போ இருக்கிற என்டர்டைன்மெண்ட் அதுன்றதை விட இது வந்து திங்கிங் ப்ராஜெக்டாக நல்லா புது ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு இது வந்து காமிக்கும் போது செக்ஸு அந்த இதுன்ற ஒரு ஃபார்மேட்டில் இருந்தது. செகண்டில் வந்து இப்போ மெடிக்கலில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அது எல்லாமே வந்து தெரியுது ஃபுல்லாக. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு புது டைரக்டர் இவ்வளோ நல்லா ஃப்ளாப் இல்லாமல் பண்ணுவார்னு நினச்சி பார்க்கல. ஒவ்வொரு சீன் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஜிபி அசிஸ்டன்ட் வந்து இவர் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ஒரு 4-5 படம் பண்ணால் எந்த பெட்டர் இருக்குமோ அந்த நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட் ஹாப்பும் செகண்ட் ஹாப்பும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்துச்சு. ஒரு படம் ஒரு 10க்கு 10 கொடுக்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் தெறிக்கி விட்டாங்க. காமெடி சீன்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அந்த ரேப்பில் கிளைமேக்ஸில் ரேப் ஒன்று வருது, தெறிக்கி விட்டாங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு எல்லா சீனுமே பிடிச்சிருந்துச்சு. எந்த சீனும் பிடிக்கல சொல்ல முடியாது, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம தலைவர் தான் பயங்கரமாக காமெடிலாம் பண்ணுறாரு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஃபேமிலியாக, ஃப்ரெண்ட்ஸாக, கப்புள்ஸாக எப்படி வேணாலும் வந்து என்ஜாய் பண்ணலாம். படம் சூப்பராக இருக்குது சார். ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட் சீரியஸ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் நடிப்பு, அவர் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. த்ரில்லிங் நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு, எங்கேயுமே லேகிங்காக இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நல்ல கான்செப்ட் தான். ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பார்த்ததில்ல. மேபி இங்கிலீஷில் இருக்கான்னு தெரியல எனக்கு. இங்கே எடுத்துருக்கும் போது தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இதை புரிய வைக்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா லாஜிக்கலாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் நான் வந்து ஸ்டார்டிங்கில் யோசித்தேன், ஆனால் பொண்ணு மட்டும் மாறும் போது ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, பையன் மாறும் போது வேறு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வர்றாரு அவர். ஓகே ப்ரோ, உண்மையாக சொல்ல போனால் நல்லா இருந்துச்சு ப்ரோ, வேறு லெவலு. அது வந்து என்னென்னா பேஜ் நம்ம முகங்கள் வந்து மாற்றங்கள்ன்றது வந்து 2 பேஜாக காமிக்கிறாங்க ஃபேஸாக. ஆனால் அது வந்து 2 ஃபேஸாக இல்லை. எல்லாரும் வீட்லேயும் வந்து ஒரு ஆம்பளைக்குள்ளே பெண்மை இருக்காங்க, பெண்ணுக்குள்ளே ஒரு ஆண் இருக்குது. எல்லாருமே அது வந்து அவங்க 2 ஃபேஸாக வந்து ப்ரோட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் போர்ட்ரேட் பண்ணாமே எல்லா பெண்களும் தைரியமாக ஃபேஸ் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அந்த உள்ளே இருக்க ஆண்மையை வெளில எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இட் கேன் பி நல்லா சக்சீட் பண்ணலாம் லைஃப்பில் தான். சேஞ்ச் ஆகும்போது ஹீரோ வந்து கம்ஃபர்டபுளாக அது மேனேஜ் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸோட சரி, அந்த டக்குன்னு அந்த ஹீரோ வந்து ஒரு புது ஹீரோ மாதிரி தெரில. ஆல்ரெடி ஒரு பொன்னியின் செல்வன் நடிச்சிருக்காரு, பட் அதை விட இது பெட்டராக பண்ணிட்டாரு. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறது, நம்ம அந்த ஒரே ஹார்ட்டில் 2 பேர் வாழ்கிறாங்க, என்னென்னலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படிலாம் அவங்க எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வாழ்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நானே எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் சஸ்பென்ஸே இருக்காது, வந்து பார்க்கட்டுமே. படம் இந்த சுந்தர்சி படம் பார்த்து வந்தேன். அந்த இதய சம்மந்தப்பட்ட இது ஆண் பெண்ணாங்க, பெண்ணை ஆண் ஆகுறாங்க. ஹீரோனியும் ஒரே இதாக இருக்காங்க. அது லாஸ்ட்டில் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுறது தான் கதை. படம் பார்க்க நல்லா ஜாலியாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாப்பு நல்லா இருக்குது, செகண்ட் ஹாப்பு கதையோட போயிடுறாங்க. ஃபைட்டு, காமெடி, வீட்டி கணேசெலாம் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குது. எல்லாம் யங்ஸ்டர்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்த்தா நிறைய பேருக்கு புரியாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் யோசிப்பாங்க. நம்ம நார்மலாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபிலிம் தான் இருக்குது. நல்லா இருந்தது. சம்பவம் நிறையவே நடக்கும். வீட்டில் பிரச்சனை நடக்கும், அது மெயின். இவங்க வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். 2 பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. டெபியூ ஆக்டர்ஸ் அவங்க 2 பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அதை தாண்டி அவங்க மீதி இருக்க ஆக்டர்ஸும் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா தான் இருந்தது. அவரு பண்ணியிருக்காரு, பட் அவரும் செம்ம ஈக்குவலாக பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு ஒரு படம். ஈக்குவலாக ஒரு நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. படம் பார்த்து ஃபீலே தெரில, நல்லா இருந்துச்சு. ஒரு 3 மணி நேரம் போனதே தெரில எனக்கு. காமெடி அங்கங்கே எங்கெங்கே தேவையோ அது எதுக்கு அங்கங்கே பண்ணியிருக்காங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு.